புண்ணியாம்போஜ விகாசாய பாவத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமான் நாவிரபூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா. உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இது கம்பநாட்டாழ்வார் அருளிய கம்பராமாயணத்தில் வரக்கூடிய ஆரம்ப பாடல். இது ராமாயணத்திற்காக பாடப்பட்ட பாடலாக இருந்தாலும் எல்லா அவதாரங்களுக்கும் பொருத்தமாகவே இந்த பாடல் அமைகின்றது. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து அதை காத்து அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை வாய்ந்தவர் பகவான் மகாவிஷ்ணு என்று மிகவும் பொருத்தமாக சொல்லுகிறார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார் என்பது பழமொழியாக இருந்தாலும் அதை இன்றளவும் யாரும் மறுத்து பேசிவிட முடியாது. அதே வேளையில் கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள் பகுத்தறிவற்ற மனித ஜென்மங்கள். இவர்களை மிருகத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏனெனில் மிருகமான கஜேந்திர யானை கூட ஆபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆதி மூலமே என பகவானை அழைத்தது, அதுவும் காப்பாற்றப்பட்டது. அதற்கு ஆறாவது அறிவான பகுத்தறிவு இல்லை என்றாலும் திடமாக பகவான் நம்மை காப்பாற்றுவான் என்ற ஆழமான நம்பிக்கை இருந்தது. அது கைகூடியது. ஆக கடவுள் நம்பிக்கை என்பது மனித குலத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று. அடுத்ததாக நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம், எந்த கடவுளை நாம் நினைப்பது, தேர்ந்தெடுப்பது, அனுஷ்டிப்பது. மறுபடியும் கஜேந்திர மோட்ச விஷயத்தை ஆராய்ந்து பார்த்தால் அந்த யானை ஆபத்தில் மாட்டிக்கொண்டு பகவானை அழைத்தது எப்படி? எந்த கடவுளின் பெயரையும் அது குறிப்பிட்டு அழைக்கவில்லை. ஆதி மூலமே என்றுதான் அழைத்தது. ஆனால் அதை காப்பாற்ற வந்த கடவுள் ஸ்ரீமன் நாராயணன். இங்கே நாம் ரெண்டு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ஆதி மூலமான கடவுள் ஸ்ரீமன் நாராயணன், மற்றொன்று நம்மை காப்பாற்றி ரட்சிக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன். ஆகையால் தான் அவன் ஆபத் பாந்தவன் என்று அழைக்கப்படுகிறான். நமது பாரத பூமியிலே புண்ணிய தெய்வீக நதிகள் பல இருக்கின்றன. அவற்றில் நீராடினால் நிச்சயம் புண்ணியம்தான் கிடைக்கும், இதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த அத்தனை நதிகளும் சமுத்திரத்தில் வந்து சங்கமமாகின்றன. அந்த சமுத்திரமாக இருப்பவன்தான் ஸ்ரீமன் நாராயணன். மற்றொரு விஷயம், கீதையிலே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொல்லும் உபதேசம். பல தெய்வங்களை பலரும் வணங்குகிறார்கள். அந்த தெய்வங்களும் அவர்களுக்கு பலன்களை எல்லாம் கொடுக்கின்றன. ஆனால் அந்த தெய்வங்களினுடைய அந்தராத்மாவாக நானே விளங்குகிறேன் என்பதை தெரிந்து கொள். ஆனால் என்னையே துதித்து வணங்குபவன் மேலான பேரின்பத்தை அடைகிறான். மற்ற தெய்வங்களினுடைய பலன்கள் தற்காலிகமானவை என்று கூறுகிறார். ஆதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் ஆணித்தரமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆதிசங்கரர் பாத யாத்திரையாக செல்லுகின்ற வேளையிலே ஒரு பெரிய ஒரு வீட்டின் முன்னாலே உட்கார்ந்து கொண்டு ஏதோ படித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே அருகிலே சென்று சங்கரர் கேட்கிறார், என்ன செய்கிறீர் என்று. நாம் இலக்கணம் படித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். அப்போது சொல்கிறார் ஆதிசங்கரர், எதையாவது செய்து கொண்டு காலத்தை வினாக்கி விடாதே பிராமணரே. கோவிந்தநாமத்தை ஜபித்து பிறவியில்லா பெருவாழ்வு வாழ முயற்சி செய்யும். பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே, மோட்சத்திற்கு வழி தேடும் என்று அறிவுரை சொல்லிவிட்டு சென்றார். சொல்கிறார் வசிஷ்டர், கலவு கல்வஷ சித்தானாம் பாவத்ரவ்ய உபஜீவினாம் விதிக்கிரியா விஹீனானாம் கதிகி கோவிந்த கீர்த்தனம். இது விஷத்தன்மைகள் சூழ்ந்த படர்ந்த கலியுகம். பாவங்கள் படியும் பூமி. உணவு மற்றும் அத்தனை திரவியங்களும் விஷமாக இருக்கிறது. அத்தனையும் கல்மஷம். ஆகவே இதிலிருந்து நீ தப்பிப்பதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கோவிந்த நாமம். அவன் நாமத்தை உச்சரித்து அவனை அண்டி அடைக்கலம் தேடுவதைத் தவிர வேறு வழியில்லை என கூறுகிறார் வசிஷ்டர். ஆக கோவிந்த நாமத்தில் நம்பிக்கை வேண்டும். கோவிந்த பெருமாளாகிய ஸ்ரீமன் நாராயணன் மீது அபரிதமான திடமான நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை நமக்கு ஏற்படுமானால் நாம் கூப்பிடும் குரலுக்கு காத்திருக்கிறான், ஓடி வருவான், நம் மனத்தில் நிரந்தரமாக குடியிருப்பான் கோவிந்தன். சில பேர் சொல்வார்கள், நான் சிறந்த கிருஷ்ண பக்தன், நான் சிறந்த ராம பக்தன், எனக்கு இவர் ஆச்சாரியர் அவர் ஆச்சாரியர், நாள்தோறும் நான் பிரபந்தத்தை பாடிக்கொண்டிருக்கிறேன், கோவிலுக்கு செல்கிறேன், அவனை சேவிக்கிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். தப்பில்லை. ஆனால் இதில் எது முக்கியம் என்றால், பகவான் நம்மை எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறான், ஆச்சாரியன் நம்மை எவ்வளவு தூரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். 10%, 20, 40 அல்லது 60%? இதுதான் முக்கியம். பகவான் நம்மீது காட்டும் கருணைக்கு பாத்திரமாகும் அளவுக்கு நாம் அவரிடம் பக்தி செலுத்துகிறோமா என்பதுதான் முக்கியம்.
இந்த அளவுகோல் நிச்சயமாக நமக்கு தெரியும், நமக்கு தெரிந்தே ஆக வேண்டும். நாம் எவ்வளவு தூரம் பக்தி செலுத்துகிறோம் என்பது நமக்கே தெரியும். இதுபோன்று பகவானுக்கும் தெரியும். இந்த விஷயம் 50லிருந்து 60% இருந்தாலே நிச்சயமாக நாம் பாகவத ஆச்சாரிய கிருபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நன்கு விளங்கிவிடும். இந்த சதவீதம் 100ஐ தொடும் பொழுது நாம் மோட்சத்தை அடைவது நிச்சயம். ஆகையால் நாம் அவனிடம் எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம் என்பதை விட அவன் நம்மிடம் எவ்வளவு தூரம் கடாட்சிக்கிறான் என்பதுதான் முக்கியம். ஆகையினாலே நாம் அவன் மீது அபார நம்பிக்கையுடன் பக்தி செலுத்துவதன் மூலமாக அவனை நாம் அடைய முடியும். பெற்றோர்களாகிய நமது தலையாய கடமை என்னவென்றால், நாம் மட்டும் பக்திமானாக இருந்துவிட்டால் போதாது, நமது குழந்தைகளுக்கும் தெய்வ பக்தி வர வேண்டும், அந்த ஆன்மீக உணர்வு உண்டாக வேண்டும். ஆகையினாலே 10 வயதுக்குள் குழந்தைகளை எல்லாம் அடிக்கடி கோயில்களுக்கு அழைத்து போக வேண்டும். ஏனென்றால் 10 வயதுக்கு மேற்பட்டால் குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்க மாட்டார்கள். தெய்வீக விஷயங்களை எல்லாம் ஊட்டுவிப்பதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு தெய்வ பக்தி உண்டாகும், அந்த தெய்வ உணர்வு உண்டாகும். நிச்சயமாக அங்கே தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை மாத்திரம் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுவிட்டால் பிற்காலத்திலே அவர்களுக்கு அது தகுந்த இடத்திலே பயன்பெறும். அவர்கள் தவறான வழிக்கு போகாமல் தடுப்பதற்கு அது உதவி செய்யும் என்று நான் நிச்சயமாக சொல்கிறேன். பல ஜென்மங்கள் கடந்து மனித பிறவியை நமக்கு கொடுத்து நம்மிடம் அவன் எதிர்பார்ப்பது என்ன? ஒன்றே ஒன்றுதான், அவன் மீது ஒரு பிரேமை வேண்டும், பக்தி செலுத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். இதைத்தான் அவன் விரும்புகிறான். இதை அவன் மீது காட்ட முயற்சிப்பதால் நமது பிறவி அருந்துவிடும். சரி, எனக்கு பெருமாள் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் மீது பக்தி செலுத்த ஆசை இருக்கிறது, முயற்சிக்கிறேன். ஆனால் மனம் ஏனோ ஒத்துழைக்க மறுக்கிறதே, முடியவில்லை, நான் என்ன செய்வேன், என் பிறவி வீணாகிறதே என்று நினைக்கலாம். வாஸ்தவம்தான். இந்த மனோவிரோதத்தன்மை பூர்வ ஜென்ம பதிவுகளால் நம்மிடம் இருக்கும் பெரிய எதிரி சத்ரு. இந்த விஷயம் ஸ்ரீ வைஷ்ணவ அர்த்த பஞ்சகத்திலே தெளிவாக கூறப்படுகிறது. அதாவது ஜீவாத்மா, நாமெல்லாம் ஜீவாத்மா. பரமாத்மா யார்? பகவான். நாம் அடைய வேண்டிய விஷயம் என்ன? அந்த பகவானை நாம் அடைய வேண்டும். அந்த பகவானை அடைவதற்கு யார் துணையாக நம்மிடத்திலே வர வேண்டும்? அதே பகவான் தான் துணையாக இருந்து நம்மளை அந்த பகவானிடத்திலே அழைத்து போக வேண்டும். சரி, ஆனால் இதை பண்ண ஒட்டாமல் செய்து தடுக்கும் விஷயம்தான் தடைகள், விரோதிகள், அதாவது ஜென்ம பாவ பதிவுகள். இதைத்தான் அர்த்த பஞ்சகம் என்று கூறுவார்கள். இதன் காரணமாகத்தான் பொதுவாக சொல்வார்கள், எவ்வளவு முயற்சி செய்தாலும் நான் நல்ல காரியங்களில் ஈடுபட முடியவில்லை, பெருமாளை சேவிக்க வேண்டும் என நினைக்கிறேன், ஆனால் ஏனோ முடியவில்லை, கோவிலுக்கு போக வேண்டும் என நினைக்கிறேன், ஏதோ தடுக்கிறது, முடியவில்லை. இதெல்லாம் என்னவென்றால் பூர்வ ஜென்மத்து பாவங்கள், பதிவுகள் நம் மனதிலே படிந்து நமக்கு விரோதிகளாக, தடைகளாக செயல்படுகின்றன. அதையும் மீறி நாம் முயற்சித்து பகவான் மீது நம்பிக்கை கொண்டு அவனை நினைத்து மனமுருகி தொழுது, என்னால் எதுவும் முடியவில்லை பகவானே, நீயே என்னை ஆட்கொண்டு அருள்புரிய வேணும் என பிரார்த்திக்கும் பொழுது அவன் நம்மை கைவிட மாட்டான். இதே விஷயத்தை அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணனிடம் கேட்கிறான். எவ்வளவோ முயற்சிக்கிறான், ஆனாலும் மனம் ஒன்றுபடாமல் சிதறுகிறது, உன்னை தியானிக்க முடியாமல் போகிறது, அவன் உன்னை அடைவதிலே வெற்றி பெற முடியாதா என கேட்க, அவன் என்னை அடைய முயற்சிக்கிறானே, அந்த முயற்சி ஒன்று போதும், அம்முயற்சியில் இப்பிறவியில் ஆகாத காரியமானாலும் அடுத்த பிறவியில் அது கைகூடிவிடும், அவன் என்னை நிச்சயம் வந்து அடைவான் என்று கூறுகிறார். ஆனால் நம்மாழ்வார் தன்னுடைய முயற்சியிலே அப்பிறவியிலேயே மோட்சம் பெற்றுவிட்டார். இதுதான் நமக்கு வேண்டிய விஷயம். திருவேங்கடத்தானே புகழொன்றில்லா அடியேன் முன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என கதறுகிறார். என்னிடம் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் போன்ற எதுவும் கிடையாது, அடியனுக்கு புகலிடமெல்லாம் நீரேதான், நீரே கதி, உன் திருப்பாதங்களே சரணம் என பரமனடி புகுந்தார் நம்மாழ்வார். அதேபோல் அசைக்க முடியாத அபார பெருமாள் நம்பிக்கையோடு திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்னும் ஆச்சாரியன் வாழ்ந்து காட்டிய சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். அதாவது திருக்கண்ணமங்கை ஆண்டான் ஸ்வரக்ஷண விஷயங்களை விட்டொழிந்தார் என்பார்கள். நம் கையில் எதுவும் இல்லை, எல்லாம் அவனே, சர்வமும் அவன் கையில், பகவான் ரட்சிப்பான் என்று பகவானையே நம்பி வாழ்ந்தார் என கூறுவர். இது எப்படி அவருக்கு கைகூடியதென்றால், ஒரு சம்பவம் அவரை மிகவும் பாதித்தது. ஒரு நாயை அன்புடன் ஒருவன் வளர்த்து வந்தான். மற்றொருவன் அந்த நாயை ஒரு நாள் கல்லால் அடித்தான். ஏன் என் நாயை அடித்தாய் என்று கேட்டு இருவருக்கும் சண்டை முற்றி போய் நாயை அடித்தவனை கத்தியால் குத்தினான். பின் தானும் குத்திக் கொண்டு இறந்தான்.
இப்படி தான் வளர்த்த நாயின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக, தான் வளர்த்த நாய், தன்னை அண்டி இருக்கக்கூடிய நாய் என்ற ஒரே காரணத்திற்காக உயிரையே விடும் அளவுக்கு ஒருவன் போனான் என்றால், பகவான் தான் படைத்த குழந்தைகளை அவர் காப்பாற்றாமல் விட்டுவிடுவாரா என்ற பெரிய நம்பிக்கையோடு பெருமாளை தொழுது வழிபட்டு வாழ்ந்திருந்த ஆச்சாரியன் திருக்கண்ணமங்கை ஆண்டான். நாதமுனிகளுடைய சிருஷ்டியர் திருக்கண்ணமங்கை ஆண்டான். இவரை பற்றி இரும்பியப்பா எனும் ஆச்சாரியன், அதாவது மணவாளமார்களுடைய அஷ்டதிக் கஜங்களிலே ஒருவர், தான் அருளிய விலட்சண மோட்சம் எனும் கிரந்தத்திலே சொல்லுகிறார், திருக்கண்ணமங்கை ஆண்டானைப் போல எவனொருவன் சுரக்ஷணங்களையெல்லாம் சவாசனமாக விட்டு, அதாவது தன்னை காப்பாற்ற தான் எடுக்கும் முயற்சியை சவ ஆசனமாக செத்தவனமாக கருதி விட்டு விடுகிறானோ, பகவானை முழுவதுமாக நம்பி வாழ்கிறானோ, அவனுக்கு லோக அபவாதம் வராது, சாஸ்திர விரோதம் வராது, பகவன் நிகிரகமும் வராது என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் நமக்கு தேவையான விஷயத்தை தேடி பார்த்தால் அத்தனையும் ரகசிய திரயத்தில் அடங்கியிருக்கிறது. அதாவது 4-2, 5-5, 4-8 என்று சொல்வார்கள். 4-2 என்றால் அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. 5-5 என்றால் 25 அக்ஷரம் கொண்ட துவயமந்திரம். துவயமந்திரத்தை சொல்லக்கூடாது, இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைகிறேன். எதற்காக என்று கேட்டால், நீயே வேண்டும், நீயே எனக்கு கதி என்று உன்னை சரணடைகிறேன். இதுதான் துவயமந்திரத்தினுடைய அர்த்தம். அடுத்தது சரமஸ்லோகம். சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகந்த்வா சர்வபாவேபியோ மோக்ஷயிக்ஷாமி மாசுசா. அதாவது எல்லா விதமான தர்மங்களையும், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இவைகளையெல்லாம் உன்னால் அனுஷ்டிக்க முடியவில்லையா? கவலை வேண்டாம், அதற்கு மேலான தர்மமான என்னை பற்றி கொண்டு விடு. அப்படி நீ என்னை பற்றி கொண்டு என்னிடத்தில் சரணடைந்து விட்டால் உன்னுடைய அத்தனை பாவங்களிலிருந்து உன்னை மீட்டு விடுகிறேன். நீ துயரப்படாதே, கவலைப்படாதே என அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய அந்த பகவான் கிருஷ்ணனுடைய விஷயம் இது சரமஸ்லோகம். அப்படியாக பகவான் மீது முழு நம்பிக்கை வைத்து அவனை கொண்டாடும் பட்சத்திலே, அவனை வழிபடும் பட்சத்திலே, பகவான் நம்மை லீலா விபூதிக்கும் நித்திய விபூதிக்கும் உடையவரான ஜெகதாச்சாரியரான பகவத் ராமானுஜரிடத்திலே கொண்டு போய் நம்மளை சேர்த்து விடுவார். ஸ்ரீ வைஷ்ணவ பரம ரகசியம். நாராயணனை சரணடைந்தால் ராமானுஜனை காட்டிக் கொடுப்பான். ஆனால் ராமானுஜனையே சரணடைந்து விட்டால் நாராயண பெரு வீட்டிற்கே நம்மளை கூட்டிச் செல்வான். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ பரம ரகசியம். இதை ஏன் இங்கே அழுத்தமாக அடியேன் விண்ணப்பிக்கிறேன் என்றால், திருமலையிலே வாழ்ந்த அன்னமாச்சாரியர் பல 100 கீர்த்தனைகளை பாடி ஏழுமலையானை துதிக்கும் பரம பக்தர். ஒரு நாள் பெருமாளிடம் மோட்சம் வேண்டினார். பெருமாள் சொன்னார், நீர் இன்னும் ராமானுஜரை போய் சேவிக்கவே இல்லையே, போய் ராமானுஜரை சேவித்து நீர் மோட்சம் பெறலாம் என கூறி மறைந்தார் பெருமாள் என திருப்பதி திருமலை ஸ்தலத்திலே கூறப்படக்கூடிய செய்தி நமக்கு தெரிகிறது. ஆழ்வார்கள் பகவானை சரணடைந்து மோட்சம் பெற்றார்கள். ஆனால் ராமானுஜ அவதாரத்திற்கு பின்னால் லீலா விபூதியும் நித்திய விபூதியையும் உடையவரான ராமானுஜரே மோட்சத்திற்கு அனுகிரகம் பண்ணும் அதிகாரியாக பெருமாளால் நியமிக்கப்பட்டார். ஆகையால் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என அவரது திருவடியை பற்றி கொண்டு விட்டால் அவர் நம்மை ஸ்ரீமன் நாராயண பெருவீடான வைகுண்டத்திற்கே நம்மளை வழிகாட்டி அனுப்பி வைப்பார் என கூறிக்கொண்டு ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணமெனச் சொல்லி அமைகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.